ஏதோ ஒரு ஸ்டாக் சொல்லுங்க. ஐடிசி மார்க் அவுட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாக் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இண்டிகேட்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஐடிசி எடுத்துக்கிறேன். ஐடிசி equity. So we go with the bigger time frame. இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? here 75 50. ஓகேவா? டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா chat boxல அட்ரஸ் பண்ணுங்க. ரைட். MACD அப்படின்றது என்னன்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இது ரொம்ப லாகிங்கா இருக்கக்கூடிய இண்டிகேட்டர். அதனாலதான் நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல இந்த இண்டிகேட்டர் வச்சு பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல இந்த இண்டிகேட்டர் வச்சு பெருசா எதுவும் பண்ண முடியாது. பிகர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றதுனால ஓரளவுக்கு நம்மளால ஒரு எட்ஜ் வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது ரொம்ப லாகிங் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். ரொம்ப ப்ரீசைஸான ஒரு இண்டிகேட்டர்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு லாகிங் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுல இன்புட்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் லெங்த் அண்ட் ஸ்லோ லெங்த்னு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் லெங்த் அண்ட் ஸ்லோ லெங்த்ங்கிறத நீங்க மூவிங் ஆவரேஜ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வேணாம். சிக்னல் லைன் இருக்கு. ஃபாஸ்ட் லெங்த் ஸ்லோ லெங்த்தோட இதுல ஆவரேஜ்ல இருந்து சிக்னல் லெங்த்தோட இதை பேஸ் பண்ணி தான் இந்த சிக்னல் லைன், அதாவது மேக்டி லைன் அப்படின்றது கிரியேட் ஆகுறது. ஸோ இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்டி லைன். மேக்டி லைன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இதை ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் பேஸ் பண்ணி மேக்டிய யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஜீரோ லைன் கிராஸ் ஓவர்னா உங்களுக்கு இது வந்து ஒரு செப்பரேட் பிளேன்ல வரக்கூடிய ஒரு ஆசிலேட்டர் தான். இந்த ஆசிலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னாலும் பிளஸ் வேல்யூஸ் இருக்கும் அண்ட் மைனஸ் வேல்யூஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும்? பிளஸ் வேல்யூஸ் அண்ட் மைனஸ் வேல்யூஸ் இருக்கும். இந்த பிளஸ் வேல்யூஸ் அண்ட் மைனஸ் வேல்யூஸ் இன் பிட்வீன்ல வந்து ஜீரோ லைன் வரும். இந்த ஜீரோ லைனுக்கு மேல உங்களுக்கு மேக்டி ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் அப்படிம்பாங்க. எப்படி? ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் அப்படிம்பாங்க. இப்போ இது ஐடிசில இருக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ரேண்டமா ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல, இப்ப நான் என்ன பண்றேன்னா ரேண்டமா ஒரு ஈக்விட்டி ஸ்கிரிப்ட் போய்க்கிறேன். ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட், இதுல ஒரு ஸ்கிரிப்ட் போய்க்கிறேன். ஓகே, இது போய்க்கிறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேக்டி ஆட் பண்ணிக்கிறேன். மேக்டின்னு சொல்லுவாங்க, எம்ஏசிடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எடுத்துக்கிறேன். சேம் இதுல தான் இருக்கு. ஜீரோ லைனை லைட்டா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜீரோ லைனை ஹைலைட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலி இந்த ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும். அதுக்காக இதை ஸ்பெஷலா யூஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்விங் ட்ரேட்ஸ், எஸ்பெஷலி ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜீரோ லைனை கிராஸ் ஓவர் பண்ணுதோ அப்போ அங்கிருந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான மொமெண்டம் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். எப்படி? எப்போ மேக்டி வந்து ஜீரோ லைனை கிராஸ் ஓவர் பண்ணுதோ, இந்த பாயிண்ட்ல கிராஸ் ஓவர் பண்ணிருக்கா, கிராஸ் ஓவர் பண்ணும்போது இந்த ஏரியால ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். இதுவும் புரியல அப்படின்னா சாட் பாக்ஸ்ல அட்ரஸ் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சாட் பாக்ஸ்ல அட்ரஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். ஈஸிலி நமக்கு ஒரு 1 வீக்ல பிரைஸ் இட் ஹஸ் கிவன் அரௌண்ட் ஒரு 5 to 10%. இதுல 20% கொடுத்துருக்கு. 20% கூட நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஒரு 5 to 10% ஸ்விங் ட்ரேட்ல ஈஸிலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம்ல எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜீரோ லைனுக்கு மேல கிராஸ் ஓவர் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ, ஜீரோ லைனுக்கு மேல கிராஸ் ஓவர் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ அங்கிருந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் நம்ம எடுக்க முடியும். எப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ அங்கிருந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். இப்போ ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் ஆகும் மட்டும் இல்ல, இதே ஏரியால நம்ம ஒரு பிரேக் அவுட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாதா? இந்த டூல் அப்படின்றது ஒரு ஆட் என்ஹான்சர் தான். வெறும் இந்த டூலை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸிகியூஷன் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த டூல்ல வரக்கூடிய சிக்னல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நீங்க என்னன்னா
ஈஸியா நீங்க சார்ட்டிங்ல வந்து பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ஜீரோ லைனுக்கு மேல கிராஸ் ஓவர் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பாக்குறதுல உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் கிடைக்கும். அதை இது ஜஸ்ட் மேக்டி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா? மேக்டிங்கிறது ஒரு ஆட் என்ஹான்சர் மட்டும் தான். மேக்டியை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இது ஒரு ஆட் என்ஹான்சர். இதை வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு மேக்டி சார்ட்டிங்ல நீங்க வந்து ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி எந்தெந்த ஸ்டாக் ஜீரோ லைனை வந்து கிராஸ் ஓவர் பண்ணிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அங்க ஏதாவது பிரேக் அவுட் நடந்திருந்ததுன்னா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வீக்லில வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் பிரேக் அவுட் இருக்குதா இல்லையா? இந்த ஏரியால நீங்க உங்களுக்கான பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. இனிஷியலா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு அடுத்தபடியா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல உங்களோட டார்கெட்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். இது ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் மட்டும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் செட்டப். ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அப்படின்றது இதை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். புரியுதுங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி எப்படி வீக்லி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அப்படின்றது ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் பேஸ் பண்ணி எடுக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல எடுக்கும்போது இதே விஷயம் உங்களுக்கு ஒரு பொசிஷனல் ட்ரேட் ஆர் ஒரு ஸ்விங் ட்ரேட் ஒரு ஷார்ட்டர் டைம் பீரியட்ல ஒரு ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ரீஎன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இந்த ஏரியால கொடுத்துருக்கிறது தெரியுதுங்களா? தெரியுதா இல்லையா? சாட் பாக்ஸ் எனக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். புரியலன்னா கேளுங்க. மேக்டி கூட அதர் ஆட் என்ஹான்சர்ஸ் லைக் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் இல்ல சூப்பர் ட்ரெண்ட் இல்ல மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் ஆட் பண்றது மூலியமாவும் இன்னும் நல்ல ஒரு எட்ஜ் அப்படின்றது கிடைக்கலாம். ஏன்னா முதலே சொல்லிட்டேன், இட்ஸ் அ லாகிங் இண்டிகேட்டர். இது கூட வேற எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம், மேக்டி அண்ட் ஜீரோ லைன் பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து மேக்டி RSI விஸ் மேக்டி என்ன டிஃபரன்ஸ்? RSI அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் ஆசிலேட்டர். இட் ஷோஸ் த டைவர்ஜென்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? கம்பேரிட்டிவ்லி RSI அப்படின்றது உங்களுக்கு மேக்டியோட ஒரு ஆக்குரசி லெவல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா மேக்டி அப்படின்றதுல கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கும். புரியுதுங்களா? இப்போ RSI பொறுத்த வரைக்கும் 60 above உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் ஆகுதுனாலே மார்க்கெட் மொமெண்டம்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ த நெக்ஸ்ட் வந்து சிக்னல் லைன் அண்ட் மேக்டி கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். சிக்னல் லைன் அண்ட் மேக்டி கிராஸ் ஓவர் அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒரு ரிவர்சல் ட்ரேடிங்காக இந்த சிக்னல் அண்ட் RSI வந்து இது பண்ணிக்கலாம். பட் இங்கேயும் நீங்க என்னன்னா பிரைஸ் எந்த லொகேஷன்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதர்வைஸ் வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ பிரைஸ் எந்த லொகேஷன் அப்படின்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எக்ஸிட் பண்ணிக்கிறேன், ரேண்டமா இன்னொரு ஸ்டாக் போய்க்கிறேன். ஓகேங்களா? எல்ஐஎன்சி எடுத்துக்கிறேன், லின்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஓவர் எந்த பாயிண்ட்ல நடந்திருக்கு நீங்களே அப்சர்வ் பண்ணி சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ல நடந்திருக்கு. கரெக்டா? இந்த பாயிண்ட்ல நடந்திருக்கா இல்லையா? சாட் பாக்ஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாம். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கிராஸ் ஓவர் அப்படின்றது நடந்திருக்கலாம். சோ இந்த கிராஸ் ஓவர் நடக்கிற பட்சத்தில், அதாவது ஜீரோ லெவலுக்கு கீழே இந்த கிராஸ் ஓவர் நடக்கிற பட்சத்தில் நீங்க அங்கிருந்து மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்க போகுது. விச் மீன்ஸ் பொட்டன்ஷியலி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த கிராஸ் ஓவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிக்னல் லைன் அண்ட் மேக்டி கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இன்னொரு விஷயம் இருக்கும், ஹிஸ்டோகிராம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஹிஸ்டோகிராம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பார்ஸ் எல்லாம் கிரீன் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். எப்படி? கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்ஸ் எல்லாம் கிரீன் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். எப்போ உங்களுக்கு சிக்னல் லைனுக்கு கீழே வந்து, அதாவது மேக்டி லைன் வந்து கீழே, சிக்னல் லைன் வந்து, அதாவது ஒன் செகண்ட், சிக்னல் லைன் மேல
மேக்டி லைன் கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு இந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது பியரிஷ்னஸ் இண்டிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி ஃப்ரேம் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே கிராஸ் ஓவர் நடக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ இது ஜஸ்ட் வந்து நமக்கு விஷுவலா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் ஓவர் நடக்கும் போதும் நீங்க ரிவர்சல் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். பட் த திங் இஸ் இங்கேயுமே ரிவர்சல் ட்ரேடிங்க பாட்டம்ல ஒரு பிரேக் அவுட்டா நம்ம கேப்சர் பண்ணோம்னா இன்னும் நல்ல எட்ஜ் அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இன்னும் ஒரு நல்ல எட்ஜ் அப்படின்றது எடுத்துக்க முடியும். சோ அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். இது ஒரு கிளியரான ரேஞ்ச் கான்ட்ராக்ஷனா இல்லையா? இந்த ரேஞ்ச் அப்படின்றது கிளியரான ஒரு ரேஞ்ச். கரெக்டா? ரேஞ்ச் கான்ட்ராக்ஷனா இல்லையா? நீங்க தான் அப்சர்வ் பண்ணி சொல்லணும். ரேஞ்ச் கான்ட்ராக்ஷனா இல்லையா? கிளியரான ஒரு ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன். சோ இந்த ரேஞ்ச் கான்ட்ராக்ஷனுக்குள்ளடி இதை விட சின்ன டைம் ஃப்ரேம்ல, இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்ல நீங்க ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா தட்ஸ் மோர் தேன் எனஃப். இப்போ 125 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 125 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த ரேஞ்சுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலர் ரேஞ்சில் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா உங்களுக்கு 0 லைனுக்கு மேல இந்த கிராஸ் ஓவர் நடந்தாலே உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். தெரியுதுங்களா? 0 லைனுக்கு மேல, அதாவது 0 லைனுக்கு கீழே பிகர் டைம் ஃப்ரேம்ல நடந்ததுன்னா ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்கு. 0 லைன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல, அதாவது அதை விட கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம்ல 1 hour டைம் ஃப்ரேமோ இல்ல 125 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ எடுக்கும்போது 0 லைனுக்கு மேல மேக்டி அண்ட் சிக்னல் லைனோட கிராஸ் ஓவர் இப்படி இருந்துச்சுன்னா சடனா மொமெண்டம் வரப்போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்கே கிராஸ் ஓவர் நடந்துருச்சு, இங்கே உங்களோட எக்ஸிகியூஷன் பார்ட் நீங்க வச்சுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த லோ கீழே வச்சுக்கலாம். அண்ட் ஈஸிலி வில் கெட் அ மொமெண்டம் ரைட். ஈஸியா நமக்கு அங்கிருந்து மொமெண்டம் ரைட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்களா? புரிஞ்சுதா இல்லையா? இது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு மொமெண்டம் ரைட் ஆகணும்னா எப்போ வேணா ரேண்டமா இன்னொரு ஸ்டாக்கும் நம்ம எடுத்துப்போம். 0 லைனுக்கு மேல கிராஸ் ஓவர் நடக்கிற பட்சத்தில் குவிக் மொமெண்டம் வந்து நமக்கு பில்டப் ஆகும். ஜீரோ லைனுக்கு மேல நடந்திருக்கா ஹர்ஷா இன்ஜினியரிங்ல? கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன் தான் நான் சொல்றேன். க்ளோஸ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 42 மினிட்ஸ் இருக்கு. பட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல ஒரு குவிக் மொமெண்டம் நீங்க பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம்? லாஜிக் வந்து இங்க இருக்கு. தெரியுதா? சாட் பாக்ஸ் ஆக்டிவா இல்ல? உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. புரியலன்னு சொல்லுங்க, இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். 0 லைனுக்கு மேல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. சோ இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கான்னா பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் a லாங் கன்சாலிடேஷன் தான். கரெக்டா? இது ஒரு லாங் கன்சாலிடேஷன் தானே? கன்சாலிடேஷனா இல்லையா? யூடியூப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு தான் இருக்கு. 125 42 மினிட்ஸ்க்கு அப்புறம் க்ளோஷர் கொடுத்ததுன்னா இவ்வளவுதான். ப்ரொஜெக்ஷனும் நான் கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? ப்ரொஜெக்ஷனும் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு லாங் கன்சாலிடேஷன் மட்டும் இல்ல, பிகர் டைம் ஃப்ரேம்குள்ள போய் பாத்தீங்கன்னா இட்ஸ் a பியூட்டிஃபுல் டிமாண்டா இல்லையா? நீங்க தான் பார்த்து சொல்லணும். இட்ஸ் a பியூட்டிஃபுல் டிமாண்ட் ஜோன். அந்த டிமாண்ட் ஜோன்ல புல் பேக் கொடுக்குது. மந்த்லி க்ளோஷருக்கு இன்னும் ஒரு 5 days இருக்கு. கரெக்டா? 5 ட்ரேடிங் டேஸ் தானே இருக்கு. 5 ட்ரேடிங் டேஸ்ல உங்களுக்கு இந்த ஹையை டேக் அவுட் பண்ணி பிரைஸ் க்ளோஷர் கொடுத்துட்டாலே, which means 406க்கு மேல க்ளோஷர் கொடுத்துட்டாலே இந்த பேட்டர்னை நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்சைட் பார் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. கரெக்டா?
இன்சைட் பார் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? இது இன்சைட் பார் தானே? இது இன்சைட் பார் தானே? சிலர் ஸ்பின்னிங் டாப்ஸ் சொல்லுவாங்க. கரெக்டா? ஸ்பின்னிங் டாப்ஸ் சொல்லுவாங்க, இன்சைட் பார்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஒரு ரேஞ்ச் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இதை இன்னும் டெய்லிக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா மைட் பி சிலருக்கு என்ன தெரியும்னா இந்த லெவல்ல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தெரியலாம் சிலருக்கு. பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு சிலருக்கு இதுல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தெரியலாம். தெரியுதா? தெரியுதா இல்லையா? நீங்க தான் அப்சர்வ் பண்ணி சொல்றோம். பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தெரியலாம். சோ மல்டிபிள் கான்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. ஓகேவா? மல்டிபிள் கான்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. வேணும்ன்றவங்க வந்து உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? சோ என்ன கேட்டாச்சுன்னா மந்த்லி க்ளோஷர் 406 மேல இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. ப்ராபபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு மேக்டியை யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம். மேக்டியை நீங்க ரொம்ப ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு எடுத்துட்டு வராதீங்க. 1 மினிட்ல யூஸ் பண்ண முடியும். பட் 1 மினிட்ல யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா வேல்யூஸ் மட்டும் இன்புட்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் லெங்த் 25 வச்சுக்கோங்க, ஸ்லோ லெங்த் வந்து 75 வச்சுக்கோங்க, இல்ல 50 கூட வச்சுக்கோங்க, இது 12 வச்சுக்கோங்க. சிக்னல் ஸ்மூத்திங் வந்து 12 வச்சுக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு உங்களால கொஞ்சம் ஒரு லேகிங்கோட உங்களால எடுத்துக்க முடியும். இங்கேயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேம் சிஸ்டம் தான். கிராஸ் ஓவரா இருக்கா? கிராஸ் ஓவரா இருக்கா? நீங்க தான் அப்சர்வ் பண்ணி சொல்லணும். கிராஸ் ஓவரா இருக்கா? எங்க நடந்திருக்கு கிராஸ் ஓவர்? ஜீரோ லைனுக்கு மேல இருக்கு. இமீடியட்லி அங்க இருந்து மொமெண்டம் பில்டப் ஆயிருக்கா? மொமெண்டம் பில்டப் ஆயிருக்கா? ஆயிருக்கா இல்லையா? தெரியுதுங்களா? ஒரு குவிக் ஸ்கேல்பிங்கான மொமெண்டம் பில்டப் ஆயிருக்கா? ஒரு டூலை நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு டூலை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுலதான் இருக்கு. ஓகேவா? பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம ஹையர் பிரைஸ்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணும்போது எப்பவுமே ஹையர் பிரைஸ்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதனால ஹையர் பிரைஸ்ல தான் ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் இருக்கும். அதனால இது வந்து இங்க லெவல் வந்து 20 மேல இருக்கு, 25 மேல இருக்கு. ஸோ அதனால ஓவர் பாட் ஓவர் சோல்டுங்கிற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்க கூடாது. ஒரு டூல நம்ம என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. காஃபர்ஸ் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஜீரோ லைனுக்கு மேல கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவருக்கு அப்புறமா நம்ம எக்ஸிகியூஷன் வந்து போயிருந்தா போறோம் ஈஸிலி ஒரு 1.7% கொடுத்துருக்கா? மார்க்கெட் கொடுக்கும். பட் அந்த டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த சென்ஸ் என்னன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல ஸ்ட்ரென்த் லூஸ் ஆயிருக்கு. அதே நேரம் டைரக்ஷன் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் இருந்திருக்கு. மார்க்கெட்ல ஸ்ட்ரென்த் அப்படின்றது லூஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி வர இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு பியரிஷ் ட்ரெண்டுக்கான ஆரம்பம் இதுவா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா டைவர்ஜன்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவா பியரிஷா காமிக்கும் போது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ நேத்து இந்த ஏரியால பண்ணது மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். டெல்லி வரையும் இன்னைக்கு ஜீரோ லைனுக்கு மேல கிராஸ் ஓவர் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான், எஃபெக்டிவான சிஸ்டம் தான். பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்ததுன்னா மட்டும் லைவ்ல டெப்ளாய் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க நம்ம எந்த அட்வைசரியோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ பைசல் சிக்னல்ஸோ தரல. நம்ம கொடுத்தது எல்லாமே ஒரு அனாலிசிஸ் மெத்தடாலஜி, ஒரு ட்ரேட் செட்டப்ஸ் மட்டும்தான். இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களோட. ஏன்னா இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த சிஸ்டம்க்கு அடாப்ட் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். எல்லாருக்கும் இந்த சிஸ்டம் வந்து பொருந்தாது, ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? யாரால அந்த ரிஸ்க் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு தான் இந்த சிஸ்டம் ஒத்து வரும். பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ணிச்சுன்னா லைவ்ல நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இதை ரீஃபைன் பண்றதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு அனாலிசிஸ்க்காகவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. சிஸ்டம் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணிக்கலாம்ல? யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணிக்கலாம்ல? ஃபைன், தேங்க்யூ ஆல். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நம்மளோட ட்ரேடிங் வியூ பேஜ்ல வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு வரும். நீங்க ஜஸ்ட் நம்மளோட பேஜ் இருக்குல்ல, ட்ரேடிங் வியூ பேஜ் இருக்குல்ல, அலைஸ் ப்ளூ ட்ரேடிங் வியூ அண்ட் ஹியர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஐடியாஸ்ல உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு ஈவினிங் வந்துடும், யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாம ஒரு சில லாஸ்டா இந்தியன் பேங்க் நான் கொடுத்த அனாலிசிஸ் தான். ஓகேவா? இன்னும் பிரேக் அவுட் ஆகல. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ரிவர்சல் ஜோன் இங்க தான் இருக்கு. ஸோ ரிவர்சல் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஏரியால நீங்க டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் அண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல ஆல் டைம் ஹை டேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பெரிய மொமெண்டம் இந்தியன் பேங்க்ல இருக்கு. ஓகேவா? இட்ஸ் நாட் அன் அனாலிசிஸ், ஜஸ்ட் இது அட்வைசரி கிடையாது, ஜஸ்ட் அன் அனாலிசிஸ் மட்டும்தான். செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். செஷன் இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில இண்டிகேட்டர்ஸ் பத்தி, ட்ரேட் செட்டப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.